வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மானிடம் சமூகமாக மாறிய போது தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும், இயற்கை அள்ளி கொடுத்திட்ட செல்வ வளங்களை தன்னுடைய தேவைகளுக்கு எடுத்துக்கொள்ளவும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சிந்தனையாளன் தோன்றி மற்ற மானிடர்களோடு சேர்ந்து தனது எண்ணங்களுக்கு வடிவம் கண்டான். அதன் தொடர்ச்சியே இன்றைய முயற்சிகள். கட்டுப்பாடற்ற நீரின் போக்கினை தனது சமூக தேவைகளுக்கு ஏற்றவாறு மடைமாற்றி அமைத்து கொண்டு நாடு செழிப்புற எண்ணம் கொண்டும் அமைந்ததே பாசன அணைகள். வரலாற்றின் பின்னணியில் அமையப்பெற்ற அணைகள் பல உண்டு. அவற்றில் ஒன்றுதான் மேட்டூர் அணை. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காவிரியின் பாசன பயணம் மேட்டூரிலிருந்து மேலையூர் வரை நிகழ்ச்சியில் மேட்டூர் அணையின் அமைப்பும் புவியியல் தேர்வும் குறித்து மேட்டூர் அணையின் செயற்பொறியாளர் பி. கந்தசாமி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் காவிரியின் பாசன பயணத்தை இனி தொடராக வேளாண் பெருமக்கள் காணலாம். சேலத்திலிருந்து ஓமலூர், மேச்சேரி ஆகிய ஊர்களை கடந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேட்டூர் நீர்த்தேக்க அணை. இன்று இது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அன்றைய ஆங்கிலேய ஆளுநரின் நினைவாக கொண்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பில்லிகுண்டலா என்ற இடத்தில் மத்திய நீரொழுங்கி ஆணையத்தின் மேற்பார்வையில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியிலிருந்து மேட்டூர் வரை ஒரு எல் வடிவ இயற்கையாக அமைந்துள்ள மலைகளை அரணாக கொண்டு அமைய பெற்றது மேட்டூர் நீர்த்தேக்க அணை. எல்லிஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜினியர் தான் மேஜராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கட்டுவதற்கு முன்பு 100 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வந்து இதை சர்வே பண்ணியிருக்காங்க. இதை வெவ்வேறு இடத்துல வந்து ஒரு 4-5 இடத்துல இதை சர்வே பண்ணி இதுதான் வந்து மோஸ்ட் சூட்டபிள், ரொம்ப கரெக்டான இடம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த இடத்துல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஆண்டு வந்து கிட்டத்தட்ட சர்வேக்கே 100 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டாங்க. அது வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து வெவ்வேறு இடத்துல சர்வே பண்ணிவிட்டு இறுதியாக வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது என்ன, இந்த இடத்த தேர்ந்தெடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, இது 2 மலைகளுக்கு இடையிலேயே வந்து குறுகிய தூரத்தில் ஒரு மேஜர் அணை கட்டுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு இருந்ததுனால இது இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 93.47 மில்லியன் கியூபிக் ஃபீட் வந்து தண்ணியை சேமித்து வைக்கலாம். இது 50 கிலோமீட்டர் நீளத்துக்கு இதோட வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா நிற்கும். அப் டு ஒகேனக்கல்லோட இது வரைக்கும் தண்ணி நிற்கும். இது மேட்டூர் அணையின் சிறப்புகளை பார்க்கும்போது இவ்வணை முழுமையாக கற்களை கொண்டு எழுப்பப்பட்டது. அணையின் கட்டமைப்பையும் அதற்கு அக்கறையோடு செயல்பட்ட பொறியாளர்கள், தொழிலாளர்கள், இன்னும் எண்ணற்ற நல்லோர்களின் முயற்சியை பார்க்கும்போது அவர்களின் பேரன்பு பெட்டகமாக இவ்வணை திகழ்கிறது என்றால் அது மிகையல்ல. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது அணையோட மேல் பகுதி.
அணையில் வந்து நீர்மட்டம் ஒரு வருஷம் குறையும் போது துறை பணியாளர்கள் மூலம் அணையோட உள்பகுதி வந்து பராமரிக்கப்படுகிறது. இது வந்து விஞ்சு போன்ற அமைப்பு உள்ளது. இது கீழே ரயிலில் வந்து என்டையர் டேமுக்கும் இதை வந்து நகர்த்தி மூவ் பண்ணிக்கிறதுக்கு வசதி இருக்குது. இதில் வந்து ரோப் மூலம் கீழே வந்து ஒரு மேசன் வந்து அதில் இறங்கி அணையின் உள்பகுதியில் சிறு சிறு கற்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ள பழுதுகளை வந்து சிமெண்ட் கலவை மூலம் சரிபார்ப்பார். அது அணையோட நீர்மட்டம் குறையும் போது இதை பணி வந்து தொடர்ச்சியாக துறை பணியாளர்கள் மூலம் ஒவ்வொரு வருடமும் அது நடைபெற்று வருகிறது. இங்கிருக்கும் மலைகளின் இடைவெளியை பயன்படுத்தி நீரின் வேகத்தை குறைத்து மிகும் நீரினை வெளியேற்ற எல்லிஸ் எடுத்துக்கொண்ட சவால்தான் இந்த 16 மதகு நீரேற்ற பகுதி. இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது ஒரு நினைவு தூண். இது காவிரி மேட்டூர் ப்ராஜெக்ட். அதாவது இந்த மேட்டூர் அணை துவக்க விழா, அதாவது 20 ஜூலை 1925 துவக்க விழாவின் போது அதன் நினைவாக வைக்கப்பட்ட தூணாகும். அது இன்றளவும் வந்து அதோட இது அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இன்னும் வருங்காலத்திலையும் அது வந்து சிறப்பாக அது வந்து அதோட நினைவு தொடர்ச்சியாக இருக்கும். அணையின் சிறப்புகளை பற்றி பார்க்கும்போது அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பரப்பு 16,300 சதுர மைல்களாகும். அணையின் நீளம் 5,300 அடியாகவும் அணையின் அதிகபட்ச உயரம் 165 அடியாகவும் அணையின் அதிகபட்ச அகலம் 171 அடியாகவும் அணையின் மேல் பரப்பு 20.5 அடியாகவும் இருக்கிறது. அணையின் மேலுள்ள சாலையின் அகலம் 16 அடி ஆகும். இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது வந்து அணையோட மேல் பகுதி. இந்த அணையோட மேல் பகுதி வந்து 16 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து மெயின்டெனன்ஸுக்காக வண்டி வாகனங்கள் செல்வதற்காகவும் சற்று ஆப்ரேஷன் போது சற்றை இயக்குவதற்காக விஞ்ச் எடுத்துகிட்டு வர்றதுக்காக ரயில் பதிக்கப்பட்டுள்ளது. இது டேமோட ஃபுல் லென்த்துக்கும் இது அமைக்கப்பட்டுள்ளது. அதை உபயோகித்து வந்து நம்ம விஞ்சை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி சற்றையும் தூக்கி ரிப்பேர் பண்ணுறதுக்கு மற்ற பழுது பார்க்கறதுக்கெலாம் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த ரயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். வெள்ளத்தின் போது அதிகபட்ச வெள்ளத்தின் வரவு வினாடிக்கு 4,56,000 கன அடியாக இருக்கும். வடக்கிலிருந்து வரும் நீரின் ஓட்டம் கிழக்கு மேற்கு பகுதியில் இயற்கையாக அமைந்துள்ள மலைகளின் அடிவாரத்தில் வேகம் கட்டுப்படுத்தப்படுவதால் நீரின் போக்கு அணைக்கு நேரடியாக எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கிறது.
இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது வெள்ள கட்டுப்பாட்டு அறை. மேட்டூர் அணை வந்து 120 அடியை எட்டும் பொழுது ஏற்படும் வெள்ளத்தினை வெளியேற்றுவதற்கு எல்லி சேடல் 16 டன் பாலத்தின் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்படும். அப்போது இங்கிருந்து முழுமையாக கண்காணிப்பதற்காக வெள்ள கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 24 மணி நேரமும் பொறியாளர்களும் மற்ற பணியாளர்களும் இங்கேயே இருந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவை தண்ணீர் வெளியேற்றுவதை கண்காணித்து அதோட சற்றை வந்து இயக்கி அதோட அதை கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்காக வரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சற்றோட அனைத்து மெயின் சுவிட்சுகளும் இந்த வெள்ள கட்டுப்பாட்டு அறையில் அமைக்கப்பட்டுள்ளது. வெள்ள காலங்களில் இது முழுமையாக பயன்பட்டு வருகிறது. மேட்டூர் அணையின் வடக்கு புறத்திலிருந்து சுமார் 33 மைல் தொலைவிற்கு நீரினை சேமித்து வைக்க முடியும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெரிய அணைகளில் அதிக கொள்ளளவு கொண்ட, அதாவது 95,660 மில்லியன் கன அடியை கொண்டது இவ்வணை என்றால் அதனை வடிவமைக்கவும் செயல்படுத்தவும் இன்றும் நாளையும் இத்தமிழ் மண்ணிற்கு மாண்பு சேர்க்கவும் எண்ணிய அந்த புனித மனிதர் எல்லிஸ் அவர்களின் அர்ப்பணிப்பும் தொலைநோக்கு பார்வையும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்கிறது, நெஞ்சம் கனக்கிறது. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சேலம் மாநகராட்சிக்கு குடிநீர் வழங்குவதற்கான பம்ப் ஹவுஸ் ஆகும். இங்கேருந்து தான் டேம் உள்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து தினமும் வந்து சேலம் மாநகராட்சிக்கு குடிநீர் டைரெக்டாக பம்ப் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது டேம் கட்டப்பட்ட அந்த டைம்லேயே இதுவும் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லிஸ் அவர்களின் அக்கறையும் அவர் வடிவமைத்த விதங்களும் நாம் இந்நீர்கோவிலுக்கு செல்லும் போது அந்த மெய்சிலிர்ப்பு ஏற்படும். மனித குலத்தின் மகத்தான படைப்பும் நமக்கு புரியும். காவிரியின் பாசன பயணம் தொடரும்.